ஆதியாகமம் 22வது அதிகாரம். இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? 22வது அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே அவர் அடையாளமாக அவர் சொல்லப்படுகிறார். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே பழைய ஏற்பாடு ரொம்ப போர் அடிக்கும். ஆதியாகமத்தை படிப்பேன், ரொம்ப நல்ல கதையாக இருக்கும். அதனால் ஆதியாகமத்தை படிப்பேன். இல்லை, இந்த லேவியராகவும் அதெல்லாம் தொடவே மாட்டேன், அதை வாசிக்கவே மாட்டேன். ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சது, இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே ஆதியாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டி பேசினார், உபாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டி பேசினார், லேவியராகமத்திலிருந்து மேற்கோள் காட்டி பேசினார், மல்கியாவிலிருந்து மேற்கோள் காட்டி பேசினார், மீகாவிலிருந்து மேற்கோள் காட்டி பேசினார், ஏசியாவிலிருந்து மேற்கோள் காட்டி பேசினார், எரேமியாவிலிருந்து மேற்கோள் காட்டி பேசினார், யோனாவிலிருந்து மேற்கோள் காட்டி பேசினார், 1 நாளாகவும் 2 நாளாகவும் இவைகளின் மேற்கோள் காட்டி பேசினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றையும் அவர் பேசும்போது, இவைகள் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நானே என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுவீங்களா? எவ்ரிதிங் இஸ் பாயிண்டிங் டு மீ. இவைகள் எல்லாமே என்னை நோக்கி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகவே படிக்க வேண்டிய விதத்திலே, புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்வோமானால் எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்டு இருக்கிறார் என்பதை
நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிச்சயமான பகுதி இது. அநேக முறை இந்த பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இதுவரைக்கும் கேட்டிராத விதத்திலே இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 22வது அதிகாரத்திலே, ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படி தொடங்குகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, சொல்லுங்கள், தேவன் ஆபிரகாமை சோதித்தார். After these things God tested Abraham. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? எப்படிங்க? எந்த காரியங்கள் நடந்த பின்பு அறிய வேண்டுமானால், எந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமேயானால், ஆபிரகாம் பரீட்சிக்கப்பட்ட விதத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே நன்றாய் கவனிங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும், அங்கே இருக்குதோ, அடடா என்னடா இவ்வளோ பேர் சொல்கிறாங்களேன்னு பார்த்தேன். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் எங்கே என்று இப்போதைக்கு உனக்கு காண்பிப்பது கிடையாது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமை போகச் சொன்ன வேளையிலே அவனுடைய மனைவி சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனை வெறுமனே அழைக்காதபடிக்கு வெறுமனே அழைக்கவில்லை, மாறாக he also gave him a promise when he called him. அவனை அழைத்த பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைத்தார். ஆமென் சொல்வீங்களா? அப்படியே உங்களுக்கு மெல்ல நான் சத்தியத்துக்குள்ளாய் நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன். ஜாதிகளுக்கு I will make you father of many nations. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன். அடுத்து சொல்லுகிறார் வாக்குத்தத்தம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு வெளியே வர சொல்லி, வானத்தை அண்ணாந்து பார், வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று சொல்லுகிறார். அவன் அப்படி எண்ணுகிறான். 1 2 3 4 5 6ன்னு சொல்லி எண்ணுகிறான். நீங்கள் எண்ணி பாருங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நட்சத்திரங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்க. ஆபிரகாம் எண்ணி பார்க்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு. இத்தனை திரளாய் நட்சத்திரங்கள் இருப்பதை போல உன் சந்ததியை இத்தனை திரளாய் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அதற்கு ஆபிரகாம், ஓகே லார்ட், இத்தனை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் அவ்வளவாய் என் சந்ததியை நீ பெருக பண்ணுவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லாத இருக்கிறதே, என்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லாத இருக்கிறதே. நீர் எனக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கை நிறைவேறும் என்பதை நான் எதினால் அறிவேன்? வாக்குத்தத்தங்கள் நட்சத்திரங்கள் அத்தனையாய் சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறீர். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நான் இருப்பேன் என்று சொல்லுகிறீர். ரொம்ப சரி, அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். ஆனால் என் மனைவிக்கு பிள்ளை இல்லாத இருக்கும் போது நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நான் எப்படி அறிவேன் என்று சொல்கிறார். உடனே கர்த்தர் நிச்சயிக்கிறார், இப்படி கேட்டுட்டல்ல, ரைட் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை என்பது covenant is made between two parties.
One of the parties, power, strength. உடன்படிக்கை என்பது இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே செய்யப்படுவது. இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே செய்யப்படுகிற ஒரு ஏற்பாடு. அந்த இரண்டு நபர்களில் உடன்படிக்கை செய்து கொள்கிற இரண்டு நபர்களிலே ஒருவர் வலிமை மிக்கவராக, வல்லமை மிக்கவராக, அதிகாரம் மிக்கவராக இருப்பார். வலிமை மிக்கவராக, வல்லமை மிக்கவராக, அதிகாரம் மிக்கவராக இருப்பார். எதிர்நபர் அவருக்கு வல்லமை இல்லை, வலிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆனால் உண்மையான விசுவாசம் உள்ளவராக, லாயல்டி, ஆமென் சொல்லுவீங்களா, உண்மை உள்ளவராக, உண்மையான விசுவாசம் உள்ளவராக அவர் இருப்பார். ஹவுசிங் லோன், வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கும்போது பேங்க்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து நிறைய பேப்பர்ஸ், ஒரு 60, 40, 50 கையெழுத்து வாங்குவாங்க. அப்படியே என்ன, அப்படியே பக்கம் பக்கமாக இருக்கும் கையெழுத்து வாங்குவாங்க. அந்த பேப்பர்ஸ் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அந்த பேங்க்லேருந்து வருகிறவர்கள் என்ன சொல்வார்னு சொன்னால், நீங்கள் வீடு கட்டுகிறதற்கு உங்களுடைய வசதிக்காக உங்களிடத்தில் போதுமான வலிமை, போதுமான பணம் இல்லாதபடினாலே, நாங்கள் எங்களிடத்தில் போதுமான பணம் எங்களிடத்தில் ஏராளம் இருக்கிறபடினாலே, நீங்கள் கட்டுகிற வீட்டுக்கு நாங்கள் கடன் தருகிறோம். சரிதானா? ஆமாம், கடன் இதான் அக்ரிமெண்ட், உடன்படிக்கை. கடன் தருகிறோம். இந்த கடனை நீங்கள் ஒரு 7.5% வட்டியோடு திரும்ப தர வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக வட்டியும் முதலும் அடைக்கப்படாவிட்டால் வீட்டை நாங்கள் எங்கள் பெயருக்கு எடுத்துக்கொள்வோம். இதுதான் பேங்க்கில் இருக்கிற நிபந்தனைகள். நாங்கள் உங்களுக்கு பணம் தருவோம், நீங்கள் 7.5% வட்டியோடு கூட அதை திருப்பி தர வேண்டும். கர்த்தர் இங்கே ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார்? ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் நீ தெரிந்து கொண்டு ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும், 5 காரியங்கள். 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு, இவைகளை நீ தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் 2 கட் பண்ணுன்றார். அப்படியே நடுவில் மையத்தில் கட் பண்ணு, மையத்தில் கட் பண்ணு, தலையை தவிர உடல் முழுக்கும் மையத்தில் கட் பண்ணி 2 பக்கத்துலேயும் அப்படியே அந்த கிடத்துன்னு சொல்லுகிறார். கட் பண்ணப்பட்ட அந்த மிருகத்தின் உடல்களை 2 பக்கத்திலும் கிடத்தி நடுவிலே ஒரு ஆள் நடந்து போவதற்கு ஏதுவான இடைவெளி விட்டு 2 பக்கத்திலையும் அந்த உடல்களை கிடத்து என்று சொல்லுகிறார். ஆகவே இரத்தத்தோடு கூட வெட்டப்படுகிறது, இரத்தத்தோடு கூட கிடத்தப்படுகிறது. ஆகவே இந்த ஆட்டுக்கடாவும் வெள்ளாடும் இவைகளெல்லாம் இரத்தத்தோடு கிடத்தப்பட்டு நடுவிலே ஒரு பெரிய இடைவெளி, நடக்கும்படியான ஒரு இடைவெளி உண்டாகிறது. உனக்கும் எனக்கும் நடுவாக நான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். நடுவிலே உடன்படிக்கை செய்கிற இருவரும் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, உனக்கும் எனக்கு நடுவாக நான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். இப்போ நம்ம செய்து கொள்கிற இந்த உடன்படிக்கையிலே நான் தவறுவேனேயானால், நான் மாறுவேனேயானால், இந்த மிருகங்கள் வெட்டப்பட்டு கிடத்தப்பட்டதை போல நான் வெட்டப்பட்டு போவேனாக. இந்த உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். இப்பொழுது செய்து கொள்கிற இந்த உடன்படிக்கையில் நீ தவறுவையானால், நீ மாறுவாயால், பேச்சு மாறுன்னு சொன்னால், இந்த விலங்குகளைப் போல நீ வெட்டப்பட்டு கிடத்தப்படுவாய். சரிதானா? 2 பேரும் அந்த இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஆபிரகாமுக்கும் இந்த நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் செய்ய சொன்னார். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை குறித்து யோசிக்கும் போது, அவன் மனுஷனாச்சு, நாம் தேவன், ஒருபோதும் மாற மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் மனுஷனாச்சு, சூழ்நிலை நிமித்தமாய் மாறி போயிட்டானா, ஐயோ
இந்த மாதிரி விலங்குகள் வெட்டப்பட்டு கிடத்தப்பட்டது போவது போல அல்லவா அவன் நிலைமை வெட்டப்பட்ட வேண்டியதா இருக்கும். கர்த்தர் யோசித்தார், ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணினார். அயர்ந்த நித்திரைனா என்ன செய்யுதுன்னே தெரியல. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை. விழாவை எடுத்தது கூட தெரியல. பாருங்க, விழாவை எடுத்தது கூட தெரியல. ஒரு விழா எலும்பை எடுத்தார், அந்த இடத்தை மறுபடியும் சதை நான் அடைத்தார். இவ்வளவு நடந்திருக்கு. ஆபிரகாம் தூக்கத்தில் ஒன்றையும் அறியாதிருந்தான் ஆதாம். அதே போல தான் ஆபிரகாமும் அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்கி அவன் தூங்கிட்டான். கர்த்தர் நிச்சயதார் புகைகிற சூளையும் எரிகிற அக்கினி ஜுவாலையுமாக அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போனார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஆபிரகாமும் வந்திருக்கணும், அங்கே இருந்து ஆபிரகாமும் வந்திருக்கணும். கவனிங்க, அங்கே இருந்து ஆபிரகாமும் எப்போ கொஞ்சம் கீழே படுப்பா, படு, படுப்பா. உண்மையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஆபிரகாம் அங்கே இருந்து இங்கே வர வேண்டும், நான் இங்கே இருந்து இங்கே செல்ல வேண்டும். ரெண்டு பேருமாய் மையத்தில் நின்று உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆபிரகாம் அங்கே இருந்து வர வேண்டும், கர்த்தர் இங்கே இருந்து வர வேண்டும். ரெண்டு பேரும் மையத்தில் நின்று உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்கி கர்த்தர் இந்த பக்கத்திலிருந்து நடந்து அவன் நடக்க வேண்டிய பகுதியும் கர்த்தர் கடந்து ஆபிரகாமிடத்தில் போய் அவனை எழுப்பினார். ஏஞ்சிரும் தேங்க்யூ. அவனை எழுப்பினார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அவன் அதிர்ச்சியோடு கூட எழுந்திருக்கிறான். என்னாச்சு ஆண்டவரே? நல்ல நீ தூங்கிட்டப்பா, அதனால உனக்கு சேர்த்தே நானே நடந்துட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆபிரகாமை எழுப்பி என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கவில்லையானால் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படாதே போனாள். நான் உனக்கு ஒரு மகனை தராவிட்டாள், இந்த இரத்தப்பழி என்னை சுமரும். ஆமென் சொல்லுவீங்களா? உடன்படிக்கை என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிக்காதே போனாள், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கவில்லையானால் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படாதே போனாள், நான் உனக்கு ஒரு மகனை தராதே போனாள். சொல்லுங்கள், நான் உனக்கு ஒரு மகனை தராதே போனாள். இன்னொரு தடவை சொல்லுங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? நானா பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படாதே போனாள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கவில்லையானால். சொல்லுங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கவில்லையானால். ஒன் மோர் டைம். நான் உனக்கு ஒரு மகனை தராதே போனாள். சொல்லுங்கள், இந்த இரத்தப்பழி என்னை சுமரும் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் அயர்ந்து நித்திரை செய்த ஆபிரகாமை எழுப்பி கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். உடன்படிக்கை செய்து கொண்ட 10 நாளிலே சாராள் கற்பம் அடைந்து விடவில்லை. இன்னும் வயதாகி கொண்டே இருக்கிறது. 18வது அதிகாரத்திற்கு வரும்போதுதான் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார், நான் ஒரு உற்பவ காலத்திட்டத்துக்கு வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், கற்பம் அடைந்திருப்பாள், ஒரு குமாரனை பெறுவாள். நான் ஒரு 10 மாத கால இடைவெளியிலே நான் திரும்ப வருவேன், அப்பொழுது மனைவி கையில் ஒரு குழந்தை இருக்கும்பான்றார். கூடாரத்தின் மறைவிலே அந்த பக்கம் நின்று சாராள் அதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். கவனிங்கள், சாராள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். இந்த செய்தியை இந்த வாரத்திலும் வருகிற வாரத்திலும் நான் தொடர இருக்கிறேன். நான் எவ்வளோ முயற்சித்து பண்ணேன். வருகிற வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாராள் கூடார மறைவில் நின்று கர்த்தர் சொல்கிறதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்.
அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, சாராளுக்கு உண்டான வழிபாடு, மாதாந்திர பெண்கள் வழிபாடு நின்று போயிற்று. அவள் முதிர் வயதா இருக்கிறாள். ஸ்திரீகளுக்குண்டான வழிபாடு நின்று போயிற்று. என்ன பைத்தியக்காரத்தனம்! அவள் கூடார மறைவில் நின்று என்ன யோசிக்கிறாள்? என்ன பைத்தியக்காரத்தனம்! ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போன பின்பும் கற்பம் தரிப்பிக்க இயலுமோ? கற்பம் ஆவதற்கு சாத்தியம் உண்டோ? மெனோபாஸ் என்று சொல்வாள். மெனோபாஸுக்கு பின்பதாக கற்பம் தரிப்பதற்கான வாய்ப்பு இல்லையே. என்ன பைத்தியக்காரத்தனம்! ஆண்டவர் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறார். நானோ அந்த நிலையை கடந்து விட்டேன். இனி எப்படி என்னால் கற்பம் தரிப்பிக்க இயலும் என்று சொல்லி நினைத்து, பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லி சாராள் கூடார மறைவிலே அவள் சிரித்தாள். கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் திரும்பி சொல்கிறார், உன் மனைவி கூடாரத்தின் மறைவிலே நின்று கொண்டு சிரிக்கிறாள் என்று சொன்னார். அப்படியா அப்படின்னு ஆபிரகாம் கூடார மறைவில் பார்க்கிறார். அங்கிருந்து சாராள் சொல், நான் சிரிக்கல அப்படின்றார். நான் சிரிக்கவில்லை என்று சொல்லுகிறான். அது கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்பதை நீ மறந்து போகிறாய். நான் கர்த்தர். நீ உன்னுடைய மனதுக்குள்ளாய் சிரித்தாய், வெளியே இல்லை, உதட்டில் அல்ல, நீ மனதுக்குள்ளாய் சிரித்தாய். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நினைக்கிறாயோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நம்ம எல்லாரும் ஏனா பாடும்போது அந்த பாடலை பாடினார். அசாத்தியங்கள். ஆமா, நம்ம எல்லாரும் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட். கர்த்தருக்கு ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அப்படியே உணர்ச்சி பொங்க இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று என்பது ஒன்றும் இல்லை. சில நேரங்களில், சில காரியங்களில், மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில சில நேரங்களில், சில காரியங்களில் இந்த சத்தியத்தை நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? சில நேரங்களில், சில காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். அபியாசப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அபியாசப்படுத்துவதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அபியாசப்படுத்துவதில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், கர்த்தரால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மறுபடியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடைய வீட்டாரின் ரட்சிப்பாகட்டும், உடைய பிள்ளைகளுடைய மனம் திரும்புதல் ஆகட்டும், பிள்ளை இல்லாதிருக்கிற நிலையில் பிள்ளை பேரடைவதாகட்டும், கடன்களிலிருந்து விடுதலை பெறுவதாகட்டும், நெருக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவதாகட்டும், ஒரு பெரும் தேவையை எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், எதுவானாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, தேவனாலே அது கூடும். சொல்லுங்கள், தேவனாலே அது கூடும். சொல்லுங்கள், தேவனாலே அது கூடும். சத்தியம் இருதயத்தின் ஆழத்திலே ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஆழமாய் தேவனாலே கூடும். சொல்லுங்கள், தேவனாலே கூடும். அந்த காரியம் தேவனாலே கூடும். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்குகிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு மலைப்பாய் தெண்டுகிறதோ, எந்த காரியம் உங்களுக்கு நினைக்கும் போதே பெருமூச்சு வாங்கத்தக்கதான ஒரு காரியமாக இருக்கிறதோ, அந்த காரியத்தை குறித்து நீங்கள், அது கர்த்தராலே ஆகும், அது கர்த்தராலே கூடும். சொல்லுங்கள், அது கர்த்தராலே கூடும். அது கர்த்தராலே கூடும். God has no limitations. தேவனுக்கு வரைமுறை என்பது இல்லை. இவ்வளவுதான் கர்த்தரால முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது. இவ்வளவுதான் கர்த்தரால முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது. சில பேர் உதவி கேட்டு வருவார்கள், கொடுக்காமல் இருக்க முடியாது, அதிகம் கொடுக்கவும் முடியாது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், கொடுப்பேன், இவ்வளோ தான் என்னால் முடியும்,
சகோதரா, இவ்வளோதான் என்னால் முடியும், இவ்வளோதான் என்னால் முடியும். லிமிட்டேஷன் இவ்வளோதான். கர்த்தருக்கு God has no limitations. கர்த்தருக்கு வரைமுறை என்பதே கிடையாது. இவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே கர்த்தரால முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த தேவன் பொய் சொல்லுவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, மனம் மாறுவதும் இல்லை. சொல்லுங்கள், பொய் சொல்லுவதும் இல்லை. பார்த்தீங்களா? அதோடு நிறுத்திட்டீங்க பாருங்க. சோர்ந்து போவதும் இல்லை, மனம் மாறுவதும் இல்லை. இன்னொரு சொல்லுங்க, பொய் சொல்லுவதும் இல்லை, சோர்ந்து போவது இல்லை, மனம் மாறுவதும் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க எதிர்கொள்ளும் எந்த ஒரு காரியமானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, அது உங்களுக்கு மலைப்பாக தெரியவே கூடாது. தேவன் எப்போதும் பெரியவராகவே உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, பெரியவர் உனக்குள்ளே. சொல்லுங்கள். ஆமா, பாட்டு பாடுவது பக்கத்தில் பாடுறதுக்கு அல்ல. பெரியவர் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பக்கத்தில் சொல்றது இல்லைங்க. சுகுமார், பெரியவர் உனக்குள்ளே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் எனக்கு நானே பாடுகிற ஒரு பாடல். ஆமென் சொல்வீங்களா? சுகுமார், பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறாரப்பா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறாருப்பா, பின்ன ஏன் நீ கவலைப்படுறன்னு சொல்லி என்னை பார்த்து நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் அவைகள். ஆமென் சொல்லுவீங்களா? தேவன் எப்போதும் பெரியவனாகவே உங்களுக்குள் தெரியப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். மெர்லின் ஜெயந்தி அவளுடைய தங்கச்சி மகளுடைய திருமண நிச்சயம் நடைபெற்றது. பாஸ்டர், நீங்கள் தான் எப்படியாச்சும் நடத்தி தரணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சித்ரா வந்து சொன்னாங்க. யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ எந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க, எந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க? நீ கல்யாணத்துக்கு வந்தால் தான் உன் கல்யாணத்துக்கு, உன் வீட்டு கல்யாணத்துக்கு மக்கள் வருவாங்க. நீ கல்யாணத்துக்கு வராமல் மக்களை கூப்பிட்டா மக்கள் வரமாட்டாங்க. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர். இப்போ என்ன செய்யறது? தப்பு பண்ணி கண்ணு போனதுக்கப்புறம் ஆமாம். அப்புறம் என்ன வச்சுட்டாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு காரியமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நீ தான் எங்களுக்கு அப்பா மாதிரி நின்று நடத்தி தரணும். அப்படியே டோட்டலாக தூக்கி மூடையை தூக்கி என் தலைமையில் வச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ நான் எப்பொழுதுமே ஒன்றும் பாரமே இல்லாத மாதிரி டோட்டலாக A to Z நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் போய் திரும்பியே பார்க்கல, என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கல. பொண்ணோட அம்மாவும் ஏதோ கல்யாணத்துக்கு மற்றவங்க வருவாங்கல்ல, அது மாதிரி வராங்க இன்னைக்கு. ஆமாம், என்ன காரணம்? எல்லாத்தையும் பாஸ்டர்ட்ட கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் பாஸ்டர்ட்ட கொடுத்துட்டேன். அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். இந்த எண்ணம் ஏசப்பா மேலே உங்களுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். எந்த ஒரு காரியமானாலும், கல்யாணம் ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் நான் அப்பாட்ட கொடுத்துட்டேன், ஏசப்பாட்ட கொடுத்துட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? நான் ஏசப்பாட்ட கொடுத்தேன், அவங்ககிட்ட அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். ஆமாம். அதற்கப்புறம் நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய, பாரப்பட வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் ரெண்டு காரியம். ஒன்று, நீங்கள் புரிய விதத்தில் நான் சொல்லுகிறேன். தேவன் he has some limitations. அவருக்கு வரையறை உண்டு. இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் வரையறை உள்ளவர். அதனால தான் அசாத்தியமானவைகளை என் வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியல அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? கர்த்தரால இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆமாம், கர்த்தராலே செய்ய முடியாது. சின்ன வியாதினா செய்யும், பெரிய வியாதினா கர்த்தரால் முடியாது. ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் கடன்னா கர்த்தர் பார்த்துக்குவார். 10 லட்சம் கடன்லாம் அப்படியெல்லாம் கர்த்தர்
அதெல்லாம் அவரால் முடியாது. கர்த்தராலே இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது. அவர் வரைமுறை உள்ளவர். அதனால் என் வாழ்க்கையில் இந்த அசாத்தியமானவைகளை அவரால் செய்ய முடியாது என்று சொல்லி முடிவுக்கு வந்து விடுகிறார். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், கர்த்தர் எனக்கு நல்லவராக இருப்பதே இல்லை. ஆமாம், எனக்கு அவர் நல்லவராக இல்லை. அவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார். அதனால் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். அசாத்தியமானவைகளை கர்த்தர் நடப்பிக்கிறார். கர்த்தர் ஏனோ எனக்கு நல்லவராக இல்லை. அதனால தான் என் வாழ்க்கையில் அசாத்தியமானவைகள் எதையும் அவர் செய்வது இல்லை. இது விசுவாசிகள் நினைக்கிற 2 நினைவுகளில் ஒன்று. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அவர் எனக்கு நல்லவராகவே இல்லை. ஆமாம், அவங்களுக்கெல்லாம் நடக்குது, இவங்களுக்கெல்லாம் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நல்லவராக, நேற்றைக்கு வந்தவருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்னை விட மோசமானவ அவருக்கெல்லாம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அசாத்தியமானவர்களை அவர் செய்கிறார். ஏன் வாழ்க்கையில் செய்யாது காரணம், எனக்கு அவர் நல்லவராக இல்லை என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆமாம், கேட்கிற எதையும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் கர்த்தருக்கு இல்லை. ஆமாம், கேட்கிற எதையும், நீங்கள் கேட்கிற எதையும் அவர் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் கர்த்தருக்கு இல்லை. ஆனால் அவருக்கு சித்தமான அனைத்தையும், அவருக்கு பிரியமான அனைத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கூடாதது எதுவும் இல்லை என்று நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பு வைத்திருப்பதை போல, கூடாதது எதுவும் இல்லை என்று நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பு வைத்திருப்பதை போல, கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு உறுதியான விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? தேவன் மேலே ஒரு உறுதியான விசுவாசம். சொல்லுங்கள், தேவன் மேலே ஒரு உறுதியான விசுவாசம். இன்னொரு தடவை சொல்லுங்க, தேவன் மேலே ஒரு உறுதியான விசுவாசம். சாராள் கர்ப்பம் தரித்தாள். அவளுக்கு பிள்ளை பிறந்தது, ஈசாக்கு பிறந்தான். இப்போ ஈசாக்குக்கு 17 வயசு ஆகிறது. ஈசாக்குக்கு 17 வயசு. யார்ப்பா 17 வயசு? யார்ப்பா 17 18 வயசுல யார் இருக்கா? அருள், நீ எத்தனை வயசு? 20? யார் 17 வயசுல யார்ப்பா இருக்கா? யார்ப்பா? அஜயா? எந்திரிங்க வாங்க. ஐயா கிதியோன் ஐயா வாங்க. உங்களுக்கு என்ன வயசு ஐயா? என்ன வயசு? 81. வாங்க. இவனை அப்படியே அழக்கா தூக்கி இந்த ஸ்டேஜில் வைங்க. அவனை தூக்கி வைங்க ஐயா. ஏப்பா, அவரை கீழே இறக்கடா. அவனை அப்படியே தூக்கி இது மேல டீப்பாய் மேல வைங்க. ஆமா, பட மேல வா. பதினேழு வயசு. ஆபிரகாம் எத்தனை வயசு தெரியுமா? 117. 100 பிறக்கும் போது தான்ப்பா 100. போங்கய்யா போங்க. பிறக்கும் போது தான் 100. இப்போ 117 வயசு. 81 வயசே தூக்க முடியல. ஆபிரகாமுக்கு 117 வயசு. ஈசாக்குக்கு 17 வயசு. உன்னை பெரிய சாந்தி ஆக்குவேன். நன்றாய் கவனிங்கள். உன்னை பெரிய சாந்தி ஆக்குவேன். அநேக சாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். பூமியின் வம்சங்களெல்லாம் உன் மூலமாய் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் இந்த ஈசாக்கின் மூலமாகத்தான் நிறைவேற வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், ஈசாக்கின் மூலமாகத்தான் நிறைவேற வேண்டும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்பதும், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உன் மூலம் ஆஸ்வதிக்கப்படும் என்பதும்,
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்பதும் ஈசாக்கின் மூலமாகத்தான் நிறைவேற வேண்டும். அப்போ ஈசாக்கை வச்சு தான், ஈசாக்கை ஆரம்பமாய் கொண்டு தான் இந்த வாக்குத்தத்தங்களால் நிறைவேற வேண்டும். இதை மனசில் வச்சு நீங்கள் இப்போ ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆமென் சொல்வீங்களா? எந்த காரியங்கள் நடந்த பின்பு? உடன்படிக்கை செய்த பின்பு, வாக்குத்தத்தங்கள் கொடுத்த பின்பு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன பின்பு, ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஈசாக்கை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய், அங்கே நான் உனகை குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மகனை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்தார். அவன் மூலமாய் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அந்த பெரிய ஜாதிக்கு நீ தகப்பன் ஆவா என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்தார். வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உடன்படிக்கையும் செய்தார். இப்போதோ 100 வயதை தாண்டி 117 வயதிலே 35 வருஷங்கள் காத்து 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 கிடந்த கர்த்தர் செய்வார் என்று காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளையை தகன பலியாக இடும்படி கர்த்தர் சொல்கிறார். ஈசாக்கு, நல்லா கவனிங்கள், ஈசாக்கு உயிரோடு இருந்தா தான் ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆக முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஈசாக்கு உயிரோடு இருந்தா தான் ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஈசாக்கு உயிரோடு இருப்பதன் அடிப்படையில் தான் அனைத்து வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் ஒன்றை நன்றாய் நீங்கள் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. சொல்லுங்கள், ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. எல்லாரும் சொல்லுங்க, பின்னால் இருக்குன்னு சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. பரீட்சை எதற்கு வைக்கிறான்னா, தேவனுடைய வார்த்தைகள் மீது எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்வது. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைகள் மீது எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்வது. சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகள் மீது எல்லாரும் சொல்லுங்க, எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்வது. எல்லாரும் பின்னால் இருக்க எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் மீது எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்துள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்வது. இன்னொரு தடவை சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் மீது எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்துள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்வது. சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன், பிள்ளைங்களை தான் பார்த்து. பரீட்சை எதற்காக வைக்கிறார்கள்? எல்லாரும் சொல்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது, வழக்கமாக சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. பரீட்சை எதற்காக வைக்கிறார்கள்? அதான் அதை எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னல. ப்ரொமோஷனுக்காக, அடுத்த செக்ஷனுக்கு போகிறதுக்காக கிடையாது. பரீட்சை எதுக்காக வைக்கிறாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நாளைக்கா? நாலேஜ். தமிழில் சொல்லு. என்ன அறிவு உனக்கு? என்ன அறிவு இருக்கு? எதற்கு பரீட்சை வைக்கப்படுகிறது? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்பதையும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. நான் சொல்றது புரியுதா? ஆமாம். அறிவியல் படிக்கும்போது, பரீட்சைக்கு முன்னாடி படிக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா, நான் சொல்றது கரெக்டாக யாராவது சொல்லுவீங்களான்னு? ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பும்போது நமக்கு படித்த மாதிரி இருக்கும், மனசில் பதிஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரைட், இதெல்லாம் படித்தாச்சு. பரீட்சை நேரத்தில் பார்த்தோம்னா இதெல்லாம் படித்தாச்சு, இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் பரீட்சை தான்
எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சோமோ அதெல்லாம் நமக்கு தெரியல. எதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சோமோ அது நமக்கு தெரியல. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது என்பது தெரிய வருகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியவில்லை என்பது, கர்த்தர் ஸ்தோத்திரம், நமக்கு தெரியவில்லை என்பது பரீட்சையின் மூலமாகத்தான் தெரிகிறது. ஆமாம், நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க. பரீட்சை அதுதான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்பது, தெரிந்திரு என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். எதெல்லாம் நமக்கு தெரியவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் பரீட்சை வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோன்னா, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சோம். இல்லை, பரீட்சை போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியவில்லை, இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது என்பது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எதையெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது என்பதை நிரூபிக்க வைக்கப்படுவது தான் பரீட்சை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், எதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை உங்களை சோதித்து பார்க்கும்படியாய் உங்களுக்கு வைக்கப்படுவது தான் பரீட்சை. கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலியிடுவது தான் முதல் பரீட்சை அல்ல. கவனிங்க, ஈசாக்கை பலியிட சொல்வது தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வைத்த முதல் பரீட்சை அல்ல. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், பரீட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே சோதித்தார் என்று, ஆங்கிலத்திலே டெஸ்டட் காட், டெஸ்டட் ஏப்ரஹாம். கர்த்தர் ஆபிரகாமை பரீட்சித்தார். அப்ப ஈசாக்கை பலியிடுவது தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வைத்த முதல் பரீட்சை அல்ல. அதுக்கு முன்னாடியே பரீட்சை வச்சிட்டார். என்ன வச்சிட்டார் தெரியுமா? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போயின்னு சொன்னார். உன் தேசத்தை விட்டு போ, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு. சொல்லுங்கள், உன் தேசத்தை விட்டு. தேசத்தை விடுறதுனா என்னத்தை விடுறது? இந்தியாவை விடுறதா? சொல்லுங்க, தேசத்தை விடுறதுனா என்ன அர்த்தம்? எல்லாம் துபாய்க்கு போறதா? தேசத்தை விடுதல் என்றால் என்ன? தேசத்தை விடுதல்னா ஊரு என்னத்தான் வந்தாலும். போன வாரம் என்னுடைய தம்பி மகனுக்கு கல்யாணம் ஆகி அவங்க விருந்துக்கு வந்தாங்க. அவங்க அம்மா வந்தாங்க. பாபநாசில் குளிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க, அவங்க அம்மா தம்பி மனைவி சொல்கிறான், இனிமேல் மாதம் ஒரு நாள் இங்கே வந்து பாபநாசில் குளிக்க போகிறேன், தலையெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்குன்னு. நம்ம ஊர் ஆட்கள் ஏன் நம்ம ஊரை விட மாட்டாங்கன்னு சொன்னால் ஒரு காரணம் தண்ணி, அப்படி தானே? ஆமாம், தண்ணி ஒரு காரணம். தண்ணி, இந்த தண்ணி மாதிரி குடிக்கவும் இந்த தண்ணி மாதிரி வேறு எங்கேயும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. எங்கேயும் கிடையாது. வட இந்தியாவில் இருக்குது, எங்கேயுமே கிடையாது. சிறுவாணி தண்ணியெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும், குடிச்சிருக்கிறோம். ஆனால் கூட இந்த தண்ணி மாதிரி பஞ்சு மாதிரி அப்படியே தலை முடிகள் மாறுகிறது. இதெல்லாம் ஊர், கோயில், கொடை, சாமி, பண்டிகை, உணவு, இது எல்லாத்தையும் தான் உன் தேசத்தின்னு சொன்னால் இதெல்லாம். கோயில் இருக்குது, சாமி இருக்குது, கொடை இருக்குது, பண்டிகை இருக்குது, உணவு இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம், உணவு இருக்குது. ஆமாம், எங்கே போனாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவியல் இல்லாத ஒரு விசேஷம் கிடையவே கிடையாது. ஆமாம், என்ன காய்கறி விலை ஏறினாலும் சரி, வெறும் வாழைக்காயாக அரிஞ்சு போட்டு அவியல் வச்சு ஆகணும், அவியல் வச்சு ஆகணும். மற்ற ஊர்களுக்கு போனால் கல்யாண வீட்டில் நான் அவியல் வைப்பாங்களான்னு பார்த்தா அவியல் எதாச்சும் சேனக்கிழங்கு கூட்டு அந்த இந்த இதுன்னு வைப்பாங்க. எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அவியல் வைக்க மாட்டாங்களான்னு கேட்பேன். கல்யாணத்தில் அவியல்லாம் வைக்க மாட்டாங்க, அவியல்லாம் வைக்க மாட்டாங்க, ஹோட்டலில் தான் அவியல் இருக்குன்னுவாங்க. நம்ம ஊரில் அவியல், ஆமாம், சாப்பாடு இருக்குதே, அந்த 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 ஊர் சாப்பாடு, இந்த சாப்பாடு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் விட்டு, ஆமாம், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு, அப்புறம் அப்பா தகப்பன் வீட்டை, உன் இனத்தை, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, அக்கா, தாத்தா, பாட்டி, இதெல்லாவற்றையும் விட்டு. ஆமாம், சிலருக்கு ஊரை விட்டு வெளியே போகிறதுனா கஷ்டம், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு வீட்டை விட்டு போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஒரு ஒரு பொண்ணு பார்த்தோம், ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்தோம். பொண்ணோட மாமா, நாகர்கோவில்காரங்க, பொண்ணோட மாமா, அவங்க நிச்சயமெல்லாம் இல்லை, பார்க்க வந்திருக்காங்க, பேசுகிறாங்க. பேசும்போதே சொன்னாங்க, அந்த பையனுக்கு அம்மா வந்து அப்பா கிடையாது, அவங்க நாகர்கோவில்காரங்க வந்தவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணமாகி 3 மாதத்தில் பையனை நாங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவோன்ட்டாங்க. அங்கே வேலை வாங்கி தருவோம், அங்கே வீடு கட்டி தருவோம். அவன் ஊரை விட்டு, நான் ஊரை விட்டா எங்கள் அம்மா விட்டு நான் வரவே மாட்டேன், அப்போனா எனக்கு பொண்ணே வேணான்ட்டான் அவன். நான் சொன்னேன், என்னங்க நிச்சயமே ஆகலை, அதுக்குள்ளார இல்லை முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்கிறோம், என்றைக்கு இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவோன்னு. நான் உடனே, எம்மா என்றைக்கு இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களா என்னென்ன? ஐயா சாமி நல்ல வேலை முன்னாடியே சொன்னாங்க, இந்த பொண்ணே எனக்கு வேணான்ட்டாங்க. அப்படியே போயிட்டாங்க. அப்படியே போயிட்டு வரலாம் ஒன்றுமே சொல்லலை, அந்த அம்மா அப்படியே போயிட்டாங்க. ஊரை விட்டு போகிறதுக்கு சிலருக்கு ரொம்ப கஷ்டம், சபை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏஞ்சல் அப்படி தானே? ஆமாம், பார்த்தியா? ஆமாம், சபை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எதையாயிலும் பாஸ்டர் சரியில்லை, செய்தி சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கே வந்துடணும்? ஆமாம், சபைக்கே வந்துடணும், என் பேரை கெடுத்துடணும். ஆமாம், அப்படி சபையை விட்டு போகிறதுனா சிலருக்கு ரொம்ப கஷ்டம். ஆமாம், தேவன் ஆபிரகாமை இதெல்லாம் விட்டு போக சொன்னது காரணம் என்ன தெரியுமா? உன் தேசத்தை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, உன் தகப்பனை விட்டு போ என்று சொல்லி சொன்னதற்கு காரணம், சொல்லும் போதே ஆபிரகாமுக்கு ஒன்று தெளிவாக புரிந்து விட்டது. மறுபடி சொல்லுகிறேன், உன் தேசத்தை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, உன் தகப்பனை விட்டு போ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லும் போதே ஆபிரகாமுக்கு ஒன்று தெளிவாகி விட்டது, மிகவும் தெளிவாகி விட்டது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படியோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு, மறுபடி சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படியோ, ரட்சிக்கப்பட்ட பின்பும் கர்த்தரை காட்டிலும் யாரையும் அதிகமாய் நேசிக்க கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், கர்த்தரை காட்டிலும் எதையும் அதிகமாய் நேசிக்க கூடாது. யாரையும் நேசிக்க கூடாது. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, யாரையும் நேசிக்க கூடாது, எதையும் நேசிக்க கூடாது. ஆமாம், மலர் இன்னையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம், பாஸ்டே சொல்லிட்டார் போயா அப்படின்னு சொல்லாத. ஆமாம், அதுக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்ல, நல்லா இயேசு சபையை நேசிப்பதை போல உங்கள் மனைவியை நேசிங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், நேசிங்கள். ஆமாம், இந்த மனைவி சாகிற வரைக்கும் தான் நேசிக்க முடியும், செத்ததுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது. ஆமாம், கல்லறையில் போய் அழுதுகிட்டு அதெல்லாம் முடியாது. உயிரோடு இருக்கும்போதே நேசிங்க, உயிரோடு இருக்கும்போதே கூட்டு போய். நேற்றைக்கு ஒரு ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு பாஸ்டர் அடுத்த வாரம் வரார், அது அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வராரு. ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து, தோனி அவங்க இடத்துலேருந்து. நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து அவர் வராருன்ட்டு, ஜோசப் உங்கள் ஒய்ஃபுக்கு என்னப்பா சுடிதார் பிடிக்குமா, சாரி பிடிக்குமான்னு? பாஸ்டர் ஒன்று பாஸ்டர் தெரியலையே பாஸ்டர் அவனு. எப்பா சரி, சுடிதாரில் என்னப்பா பிடிக்கும், என்ன கலர்ப்பா பிடிக்கும்? ஐயோ பாஸ்டர் தெரியலையே பாஸ்டர் எல்லாம். என்னப்பா மனைவியை பற்றி கேட்டால் தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நேசிக்கணும், அதிகமாய் நேசிக்கணும், ஆனால் கர்த்தரை மிகவும் அதிகமாய் நேசிக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், யாரையும் எதையும் கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கக்கூடாது. இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் பரிச்சயமாகிவிட்டது. தேசத்தை விட்டு வான் சொன்னோன்னே தேசத்தில் இருக்கிற சாமியை, கர்த்தர் ஸ்தோத்திரம், தேசத்தில் இருக்கிற காரியங்களை இதெல்லாத்தையும் நான் நேசிக்கக்கூடாது, விட்டுறணும். கர்த்தரை காட்டிலும் இது பெரிது அல்ல. இனத்தை அப்படிதான், தகப்பன் வீட்டாரை எல்லாரையுமே அப்படித்தான் எண்ணி அவன் புறப்பட்டு வந்தான். இது ஏற்கனவே அவனுக்கு பரிச்சயம் ஆகிவிட்டது. ஆகவே இப்போ உன் மகனை தகன பலியாக இடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னது ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்ட முதல் டெஸ்ட் அல்ல. ஏற்கனவே அவன் பரீட்சிக்கப்பட்டு விட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ உன் மகனை தகன பலியாக இடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னபோது ஆபிரகாமுக்கு அது கடினமாக தோன்றவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா?
அது கடினமாக தோன்றவில்லை. வசனம் சொல்லுது, 3வது வசனம், ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து ஈசாக்கை எழுப்பி கழுதைகளுக்கு சேனை வைத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் கவனிய ராத்திரியில கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமே உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு மன்னிக்கணும், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகலபடியாக இடி நிச்சல் கர்த்தர் சொன்னபோது ஆபிரகாம் ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கல, எதற்கு ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்கல. அடுத்த நாள் காலையிலே அதிகாலையிலேயே எழுது. நீ காலையில் ராஜன் வந்து சொன்னாப்புல, தூக்கமே இல்லை பாஸ்டர், மாரியப்பனை நினைக்கும் போது அவ்வளோ அவ்வளோ பிரியமாக பாசமாக இருந்தார், தூக்கமே இல்லை பாஸ்டர். நான் சொன்னேன், எனக்கும் தூக்கமே இல்லைப்பா, திரும்ப 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 எவ்வளோ ஒரு நாள் லீவ் போட்டு மலையில் நினைச்சு நம்மளை கவனிச்சாரு, அதை அப்படியே திரும்ப 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 அப்படியே வீடியோ காட்சிகள் மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆபிரகாமுக்கு தூக்கமே வந்திருக்க முடியாது. ஆனால் அவன் அதை பரீட்சையை கவனிங்க, அது அவனுக்கு பாரமானதாக எண்ணவில்லை. காரணம் எல்லாம் ஏற்கனவே அவன் பரிச்சயமாகிவிட்டது. ஆகவே அவன் அதிகாலையிலே எழுந்து உடனடியாக அவன் கீழ்ப்படிந்தான். பாருங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், உடனடியாக கீழ்ப்படிந்தான். ஆமாம், தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். டிலேய்டு obedience is almost disobedience. தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். சொல்லுங்கள், கீழ்ப்படியாமைக்கு சமம். எலியேசர் ஈசாக்கிற்கு பெண் பார்க்கும்படியாய் ரெபெக்காளை சந்தித்த பொழுது, ரெபெக்காளை பார்த்தாச்சு, நாங்கள் சரி புறப்படுகிறோம் என்று சொன்ன பொழுது லாபான் சொல்லுகிறான், இல்லை பெண் எங்ககிட்ட இன்னும் ஒரு 10 நாளாகில எங்களோடு கூட ரெபெக்காள் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஏன் சொன்னால், ரெபெக்காளை அதற்கு பிறகு பார்ப்போமோ இல்லையோ என்கிற அந்த பார்ப்போம் என்கிற நம்பிக்கை லாபானுக்கு, ரெபெக்காளுடைய சகோதரன் லாபானுக்கு கிடையாது. ஆகவே பெண் 10 நாளாகிலும் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். இங்கே கவனிங்க, ஆபிரகாம் அப்படி எந்த ஒரு வார்த்தையும் கர்த்தரிடத்தில் சொல்லலை. ஆண்டவரே, நான் போகிறேன், ஒரு வாரம் நான் பிள்ளையோடு கூட நான் அப்படியே கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு நாங்கள் ரொம்ப நல்லா பிள்ளையோடு கூட விளையாண்டுட்டு பிள்ளையோடு கூட இருந்துட்டு அடுத்த வாரம் வரேனே ஆண்டவரே, ஒரு 10 கழிச்சு வரேனே ஆண்டவரே, இன்னொரு 4 நாள் பிள்ளை என் கூட இருக்கட்டுமே ஆண்டவரே, விருப்பமானதெல்லாம் கொடுக்க சாப்பிட்ட வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரான். இப்படி எல்லாம் எதுவுமே சொல்லலை. பாருங்க, எதுவுமே அவன் சொல்லவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஆமாம், அப்போ கீழ்ப்படிதல் அவனுக்கு பரிச்சயமாகிவிட்டது. ஒன்று தெளிவாய் தெரிந்து விட்டது. என்ன தெரியுமா? தெளிவாய் மறுபடி சொல்லுகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்பதோ, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவாய் என்பதோ, உன் மூலமாய் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதோ, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஈசாக்கு உயிரோடு கூட இருந்தால் தான் நடக்கணும். ஆமென் சொல்லுங்களா? இது ஆபிரகாமுக்கு நன்றாகவே தெரியும். என்ன வந்தாலும் கர்த்தர் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களா? நான் கொண்டு போட்டாலும் அவர் உயிரோடு கூட எழுப்பிடுவார். இதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதனால தான் அவன் வாக்கு தத்தங்களை விசுவாசித்தபடினால், வாக்கு தத்தங்களை விசுவாசித்தவர் மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை செய்தவர் அவனோடு கூட உடன்படிக்கையும் செய்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர், மனம் மாறாதவர் என்று ஆபிரகாம் அறிந்தபடினாலே கர்த்தர் எதை சொன்னாலும் அதை குறித்து ஆபிரகாமுக்கு கவலை இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஒரு தம்பதியர் சபையில் இருந்தாங்க. 6 வருஷம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. 6 வருஷம் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அதுக்கப்புறம் ஜெபித்தோம். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த பிள்ளை, அந்த பெண் கர்ப்பமான 5வது மாதத்தில் இருந்து, சபையில் வைத்து சொல்லுகிறேன் பாருங்கள்,
கர்ப்பமான 5வது மாதத்திலிருந்து அந்த பிள்ளைக்கு 1.5 வயது ஆகும் வரைக்கும் பிள்ளைக்கு பெயர் வைக்கிற அன்றைக்கு மாத்திரம் சபைக்கு வந்தாரே ஒழிய, ஆராதனைக்கு வந்தாரே ஒழிய, ஏறத்தாழ 2 வருடத்திற்கும் அதிகமாக ஆராதனைக்கு வருவதை நிறுத்திவிட்டார். கேட்டால் புல்ல 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 புல்லன்ட்டார். புல்ல புல்லன்னு. சளி இருந்துச்சு, மூக்குன்னு இருந்தால் சளி இருக்கத்தான் செய்யும். ஆமாம், லூஸ் மோஷன் ஆகட்டும். அந்த நாட்களில் காய்ச்சலோடு சபைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, போகும்போது காய்ச்சல் இல்லாமல் போவாங்க. ஆமான்னு சொல்லுவீங்களா? ஆமாம், அதுதான் நடந்தது. இந்த நாட்களில் சனிக்கிழமை தீர்மானம் பண்ணிடுறாங்க. என்ன தீர்மானம்? நாளைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம். ஆமாம், இவனுக்கு போயிட்டு வெளியே போயிட்டுருக்கு. அப்போ வெளியே போகிறது வேகமாக போகாமல் என்ன செய்யும்? வெளியே மாத்திரம் போகாதுங்க, வேகமாகவும் போகும். மோட்டரில் போட்ட மாதிரி போகும். சுவிட்சை போட்ட மாதிரி. நீ தான் முந்தின நாளே தீர்மானம் பண்ணிட்டிய நாளைக்கு போகக்கூடாதுன்ட்டு. ஆமாம், யாராச்சும் அக்கா அண்ணி அவன் சரி, அப்போ சரி, நாளைக்கு சோறு கட்டிட்டு எங்கே போயிடலாம்? ஆமாம், சபைக்கு வேண்டாம், ஆராதனைக்கு வேண்டாம், ஆராதனைக்கு வேண்டாம். கர்த்தரை நேசிக்கிறது எந்த அளவிலே நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் எந்த அளவில் நேசிக்கிறீங்க என்பதற்காக கர்த்தர் பரீட்சைகளை வைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் குளித்து முடித்த உடனே கொழுந்த வருவார் உங்கள் வீட்டுக்கு, குடும்ப சகிதமாக வருவார். ஆமாம், வந்தோடனே வாங்க 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 கொழுந்தன்னு சொல்லிட்டு போங்க புளி மரத்து கடையில் போய். ஆமாம், கர்த்தர் எந்த அளவுக்கு அவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை பரீட்சைகள் வைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், பரீட்சைகள் வைத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்களை பற்றி அறிஞ்சிக்கணும், உங்களை கர்த்தர் அறியணும். ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்ல, நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கணும், உங்களை கர்த்தர் அறிஞ்சிக்கணும். அதுக்காக பரீட்சை வைத்து கொண்டே இருக்கிறார், பரீட்சை வைத்து கொண்டே இருக்கிறார். ஆமாம், எதை காட்டிலும் அதிகமாக, யாரை காட்டிலும் அதிகமாக, அது உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, நேசிக்கக்கூடாது. 4.5 வயசில் என்னுடைய மகனுக்கு 4.5 வயசில் அவன் இருந்த பாடி நிலைமையை காட்டிலும் உடம்பு 2 மடங்கு வீங்கி விட்டது. கண்ணு 2 முட்டை மாதிரி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, முட்டை மாதிரி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. சட்டை அப்படியே பட்டு பட்டுன்ற மாதிரி அப்படியே புடச்சிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் ஒருத்தவங்க கத்திரிக்கோள் கொடுத்து பஸ்ஸில் அந்த கத்திரிக்கோளை வச்சு அந்த சட்டையெல்லாம் கிழிச்சோம். ஏன்னா சட்டையை கழட்ட முடியல, அப்படியே அவ்வளோ இறுகி விட்டது. சட்டையை கிழித்து எடுத்தோம். திருச்சி போகும்போது அவன் ட்ரௌசரும் போடலை, ஷர்ட்டும் போடலை. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஆகிவிட்டது. பிழைப்பான்ங்கிற நம்பிக்கை 1% கூட கிடையாது. பிழைப்பான் என்கிற நம்பிக்கை 1% கூட கிடையாது. எனக்கு வைக்கப்பட்ட பரீட்சை அது, எனக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறோம். ஒரு விசுவாசி டாக்டர் கிங்ஸ்லி ஜெபக்குமார் அவர் சொல்லுகிறார், பாஸ்டர், டாக்டர் என்ற முறையிலே ஐ எம் சாரி, உங்கள் பையன் பிழைக்க மாட்டான். ஆனால் விசுவாசின்ற முறையில் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். நான் டாக்டர், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர், ஆனால் ஒரு கண்டிஷன், 14 நாளைக்கு அப்புறம்தான் உயிரோடு இருக்க முடியும், இருக்க முடியாதுன்றதை பிழைச்சுமா அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா அவனுடைய உடம்பில் அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்த உடனேயே அந்த இன்ஜெக்ஷனை ஊசியை குத்தி எடுக்கும் போதே அவன் உயிர் போயிருக்கணும். ஆனால் உயிர் போகலை. அவன் அந்த இன்ஜெக்ஷன் நிமித்தமாக என்னாச்சுன்னா, யூரின் போகிற அந்த பாதையெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த யூரின் சிறுநீர் போகிற வழி இருக்குல்ல, அதெல்லாம் அழுகி போயிடுச்சு. அந்த குழாய், சிறுநீர் குழாய் அழுகி போயிடுச்சு. ஆகவே இது சரியாகணும்னு சொன்னால் 14 நாள் ஆனதுக்கப்புறம் தான் இது சரியாகும், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொன்னார்.
நான் கர்த்தரை விசுவாசித்தேன், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்களை இனிமே உயிருள்ள நாள் வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை காட்டிலும் அதிகமாக நேசிக்க மாட்டேன். என்னை நம்புங்க, உம்மை காட்டிலும் அதிகமாக நேசிக்க மாட்டேன். சில நேரத்தில் அது பிள்ளைகளுக்கு வருத்தமாய் கூட இருக்கும். ஆனால் எனக்கு வருத்தம் கிடையாது. நான் கர்த்தரை தான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். மனைவியாகட்டும் பிள்ளைகளாகட்டும் கர்த்தரை தான் அதிகமாக நேசிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னாச்சு தெரியுமா? ஐந்தாவது நாள் டாக்டர், ஆச்சரியமா இருக்குது பாஸ்டர், ஆச்சரியமா இருக்கிறது, உங்க பையனை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண விரும்புகிறோம். கம்ப்ளீட்டா எப்படி இப்படி இவ்வளோ துரிதமான ஒரு சுகம் இவனுக்கு கிடைத்தது என்பது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு சொன்னார். டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் எனக்கு தெரியும். நான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலே எந்த சூழ்நிலையிலும் உம்மை காட்டிலும் நான் என்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்க மாட்டேன். உங்கள் அம்மாவை, உங்கள் அப்பாவை, உங்கள் பிள்ளைங்களை, உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை நீங்கள் கர்த்தரை காட்டிலும் அதிகமாக நேசிக்காதீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். இன்னொரு காரியம், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், எதுவானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளுகிற சிறிய காரியமோ பெரிய காரியமோ, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எதுவும், எந்த காரியமும், நீங்கள் எதிர்கொள்ளுகிற எந்த காரியமும் உங்களுக்கு மலைப்பாக தெரியவே கூடாது. பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். என் பெரியப்பா என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை காண்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். பொய் சொல்லுவது இல்லை. அவர் மனம் மாறுவது இல்லை. அவர் சோர்ந்து போவது இல்லை.